ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாக்கியப்படி சனி பெயர்ச்சியுடைய பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வாக்கியப்படி சனி பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:36 வந்து சனி வந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சி ஆகுறாருங்க. இது வந்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்து சனி, அதாவது அர்த்தாஷ்டமத்து சனியா மாறுறாரு. 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. அப்போ 4ஆம் இடம்ங்கிறது வந்து அஷ்டம சனிங்கிறது 8ஆம் இடம். 8ல பாதி 4, அதனால அர்த்தாஷ்டமத்து சனி அப்படின்னு நம்ம சொல்றோம். 4ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறது அர்த்தாஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பாரு. அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்ப்பாரு, 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. 6ஆம் இடம் கோர்ட்டு கேஸு, எதிரிகள், வழக்கு, வெற்றி, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதே மாதிரி உங்களுடைய ராசியை பார்ப்பாரு. இந்த 4ஆம் இடத்து சனி சூப்பரான பலன்களை குடுக்கும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி. அதாவது அஷ்டம சனியில எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதுல பாதி கஷ்டப்படணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் பொதுவாவே தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அர்த்தாஷ்டமத்து சனி வந்து உங்களுக்கு அதிகமான மன உளைச்சலையும், சோம்பேறித்தனத்தையும் குடுக்கும். அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்கு. அர்த்தாஷ்டமத்து சனி வந்தா வாழ்க்கையே முடங்கி போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. கொஞ்ச காலமாவே என்னடா இது இப்பதான் 7 சனி முடிஞ்சு மூச்சு விட்ட மாரி இருக்கு. அதுக்குள்ளேயே அர்த்தாஷ்டமத்து சனியா? அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அர்த்தாஷ்டமத்து சனியில பெரிய லெவல்ல பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா நீங்க 7 சனியிலேயே நெறைய அடி வாங்கி பழக்கம். ஸோ அதனால இப்ப அடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு அடியாவே தெரியாது. வடிவேல் காமெடி மாரி தான். அடி வந்து இப்ப ட்ரீட்மெண்ட்டா மாறுது. உங்களோட அடிலாம் ஏன் எனக்கு ட்ரீட்மெண்ட்டா மாறுது அப்படின்னு கேட்கிற மாரி மாறிரும். இங்க கொஞ்சம் அடிங்கன்னு கேட்டு வாங்குவார்ல வடிவேலு. அந்த மாதிரி இந்த அர்த்தாஷ்டமத்து சனி வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சுறுசுறுப்பா இருக்க பழகிக்கணும். அவ்வளவுதான். பொதுவாவே சனி சந்திரன பார்த்தாலே சோம்பேறித்தனத்த ரொம்ப குடுத்துருவாருங்க. எப்பல்லாம் சனிக்கு சந்திரனுடைய பார்வை, அதாவது சந்திரனுக்கு சனியோடைய பார்வை எப்பல்லாம் வருதோ, அப்பல்லாம் வந்து சோம்பேறித்தனத்த அதிகமா குடுத்துருவாரு. சுறுசுறுப்பு அப்படிங்கிறதுனால என்ன? எத்தனை கிலோங்கிற மாரி. நீங்க இயற்கையாவே ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும், இந்த காலகட்டங்கள்ல உங்கனால வந்து காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு இந்த ஒர்க்க பண்ணணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா 8 மணிக்கு எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி குடுத்துருவாரு. அவ்வளவு வந்து உடல் அசதியையும் இதுவும் குடுத்துருவாரு. இந்த காலகட்டங்கள்ல நல்ல சத்து உள்ள, அதாவது முக்கியமா அயர்ன் கன்டென்ட் உள்ள பொருட்கள சாப்பிடுங்க. ஏன்னா சனி தான் வந்து இரும்பு சத்துக்கு அதிபதியாவும் அவர் இருக்காரு. அவருடைய உலோகமே இரும்பு. இரும்பு சத்து மிக்க அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள நீங்க எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே சுறுசுறுப்பாயிருவீங்க. ஏன்னா, சனி வந்து அவருடைய காரகத்துவத்தில இருக்கும்போது, பொதுவாவே சனி இரும்பு. அந்த இரும்பு சத்து நம்ம உடம்புக்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா சுறுசுறுப்பு வந்துரும். உடல் வந்து நல்ல பிரிஸ்கா இருக்கும். ரத்தம் அபிவிருத்தி ஆகும். இந்த சந்திரன்ங்கிறது வந்து என்னன்னா நீருங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இரும்ப வந்து உப்பு உப்பு தண்ணீல போட்டா என்ன ஆகும்? துரு பிடிச்சு அதோடைய பவர இழந்துரும். அதே மாரி தான் சனி எப்ப அவரோட பவர இழப்பாரு அப்டின்னா, நம்ம சுறுசுறுப்பா இருக்கும்போது அவரு பவர இழந்துருவாரு. ஏன்னா சனி சோம்பேறித்தனம், அலுக்கு. அதே மாரி ஒரு சனியுடைய சனியுடைய இதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழுக்கா, அக்லியா இருக்கிறது. அதே மாரி ரொம்ப வந்து தன்னை வந்து ரொம்ப அசிங்கமா காமிச்சுக்கிறதெல்லாம் அவரு விரும்புவாரு. பொதுவா அந்த சனி, சந்திரன பார்க்கும்போது, சில சோம்பேறிங்கள் இயற்கையா அத எதையும் விரும்பாதவங்க அப்படி இருப்பாங்க. அவங்க கஷ்டத்த அனுபவிச்சுட்டு போயிரட்டும். ஆனா நீங்க எப்படி இருக்கணும்னா, பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப பிளசன்ட்டா இருக்கணும். தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில இந்த அர்த்தாஷ்டம சனியோடைய பாதிப்புகள் வரக்கூடாது. நல்லா நீங்க இருக்கணும். உங்களுக்கு காரியங்கள் சக்சஸ் ஆகணும்னா, நான் சொல்ற விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கங்க. வாழ்க்கையில உங்களுடைய நடைமுறைகள சேஞ்ச் பண்ணிக்கணும். என்ன நடைமுறை அப்படின்னா, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். நல்ல மாங்கு மாங்குன்னு வேர்வை தண்ணி நம்ம உடம்புல இருந்து வர வரைக்கும் நீங்க பண்ணணும். மேடம் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஸ்வெட் ஆகும்ல அப்படின்னு நீங்க ஏன்னா இது மாரி நெறைய பேர் என்னைய கேட்கறாங்க. அதாவதுங்க நம்மளுடைய உடல் உழைப்புனாலயோ அல்லது வந்து நம்ம பொதுவா இப்ப பார்க்கக்கூடிய வேலைகள்லாம் அந்த அளவுக்கு உடல் உழைப்பு வேலைகள் இல்ல. அதனால நீங்க உடனே சொல்லலாம். நெறைய பேர் மூட்டை தூக்குறாங்க. அவங்களையும் பாதிக்குது அப்படின்னு.
அவங்கவங்களுடைய கர்மா. நீங்க இந்த அளவுக்கு சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கீங்கன்னா, நீங்க நல்ல கர்மா வழி தான் வந்திருக்கீங்க. கொஞ்சம் தான் தப்பு செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க போய் அவங்களோடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. உங்க நிலை, உங்களுடைய கஷ்டம்னா, உங்களோட விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதனால நீங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஜிம்க்கெல்லாம் போங்க. அங்கெல்லாம் இரும்பு தம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இரும்புல தான் இருக்கு. அதே ஒரு பரிகாரம் தான். நம்ம வந்து அ 7:30 சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி இதுலலாம் வந்து இரும்பு பொருள தூக்குறதே ஒரு பரிகாரம் தான் நான் சொல்லுவேன். தூக்கி நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. நல்லா ஓடுங்க, ரன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளில போகும்போது உங்கள நல்லா அழகுபடுத்திக்கங்க. ப்ளசன்ட்டா இருங்க. பொதுவாவே வந்து பார்க்கறதுக்கு ப்ளசன்ட்டா இருக்கிறது, நல்ல மெடிடேஷன் பண்ணது, டெய்லி நெத்தியில ஒரு விபூதியோ, சந்தனமோ, குங்குமமோ உங்களுக்கு என்ன இஷ்டமோ அத வைங்க. பார்க்கும்போது ஓரளவு நல்ல ஒரு மங்களகரமா, ஒரு அட்ராக்டிவ் இதா இருக்கீங்க அப்டின்னா, சனி உங்கள எந்த அளவுக்கு பாதிக்க முடியாது. அவரு வந்தாலும் சரி பாதிக்க முடியாது. அதனால நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. ஆனா என்ன அப்டின்னா, இவ்ளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு சொன்னாலும், அது எல்லாருமே செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. ஏன்னா, கரெக்ட்டா வந்து ஒர்க்குக்கு நீங்க ஒரு 9 மணிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய உடல் உழைப்புனாலயும், மூளை வந்து டயர்ட் ஆயி 8:30 மணிக்கு தான் எந்திரிப்பீங்களே! அப்போ ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது. டக்குன்னு போயிருவீங்க. அடுத்த நாள் தூங்கி, தூங்கி வலியிற மாரி இருக்கும். இதெல்லாம் மீறி எப்படி வரணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். உணவு பொருட்கள மாத்துங்க. ஃபுட் அலர்ஜி இது மாரிலாம் வரும். அதனால தயவு செய்து மாத்திருங்க. சனி 10ஆம் இடத்த பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்த பார்க்குறாருங்க. தொழில் வந்து உங்களுக்கு நல்லா வரணும் அப்டின்னா, கட்டாயம் வழிபாடு பண்ணிக்கங்க. என்ன வழிபாடு பண்ணணும் அப்டின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு தான். சனிக்கு அதிதேவதையே ஆஞ்சநேயர் தான். அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு 6 மணிக்கு மேல, அதாவது சூரியன் வந்து அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு தொழில்ல நல்லபடியா வரும். அதாவது உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்லாம் நல்ல பெரிய லெவல்ல போகும். உங்களுடைய கெரியர் வந்து நல்ல குரோத் ஆகணும் அப்டின்னா, தெய்வ அனுகூலம் இருக்கணும். சனி வந்து நெறைய தாமதத்த குடுத்துருவாரு. வரவேண்டிய ஆர்டர்ஸ் வராது. ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய பணத்த வரவிடாம பண்ணுவாரு. இந்த மாரி பல தொந்தரவுகள, எல்லா விஷயங்களையும் தாமதப்படுத்துறது அவருடைய இது. ஒரு பக்கம் நீங்க பொருள் வாங்கணும்னா, அங்க காசு குடுத்து வாங்கணும். ஆனா, நீங்க வெளியில குடுத்திருக்க பணம் வந்தா தானே அந்த காச எடுத்து ரொட்டேஷன் பண்ண முடியும். அது எல்லாத்தையும் தடை பண்ணிருவாருங்க. அதனால வழிபாடு பண்ணுங்க. சனிக்கு நல்ல வழிபாடு பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடே பண்ணுங்க. இத தாண்டி நல்ல வழிபாடு அப்படின்னு கேட்டா, காலபைரவர் வழிபாடு. இது ரொம்ப உத்தமம் தான். ஸோ இந்த 2 வழிபாடும் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். நெறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் மூலியமா டெவலப் ஆக முடியுமானா, இந்த வழிபாடெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, தொழில் வந்து உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, தடங்கல்கள் இருக்காது, சங்கடங்கள் இருக்காது. தொழில் மூலியமா நல்ல வெற்றி அடைய முடியும். காசு பணத்தையும் பார்க்க முடியுங்க. அதே மாரி அவர் எங்க பார்க்குறாருன்னா, 6ஆம் இடத்த பார்க்குறாரு. கடன் ரீதியா உங்களுக்கு ஏ அதாவது ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கும். இதுல இன்னொரு புது பிரச்சனை வேற வந்துருங்க. சனி 6ஆம் இடத்த பார்க்கறனால, எதிரிகள் தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதே நேரத்துல கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கும். அப்போ நீங்க கமிட்மெண்ட்ட வந்து இந்த டேட்டுன்னு சொல்லாதீங்க. சொன்னீங்கனாலே அது குடுக்க முடியாதுங்க. அதனால எப்படிங்க நம்ம ஒரு பக்கம் கடன் வாங்கும்போது, இந்த டேட்ல வந்து குடுத்துர்றேன்னு சொல்லிட்டு தானே வாங்க முடியும்னு நீங்க சொல்லுவீங்க. எக்ஸ்ட்ராவா டைம் சொல்லிக்கங்க. ஆனா குறுகிய காலத்துல சொன்னீங்கன்னா, அது கமிட்மெண்ட் உங்கனால கரெக்ட்டான இத விஷயம் சொன்ன டைம்ல கொண்டு போய் பணத்த சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாகிரும். அதனால நம்பிக்கை, பேரெல்லாம் கெட்டு போகும். இதுக்கு வந்து என்னன்னா, நீங்க சடாட்சர தீபம் போட்டு, சண்முக சடாட்சர எந்திரத்த வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா, கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறுங்க. கட்டாயம் மாறிரும். வழிபாடு தான், பிரார்த்தனைகள் தான் நம்மளைய ஒவ்வொரு கஷ்டங்களிலிருந்தும் கை தூக்கி விட்டு உயர்த்தி கொண்டு போய் சேர்க்கும். அதனால வழிபாடு பண்ணுங்க. இப்ப சனி பார்த்துட்டா நம்மலாம் வந்து ஒண்ணுமே இல்லாம அப்படியே உட்கார்ந்துருவோமான்னா, அப்படிலாம் இல்ல. கட்டாயம் வந்துருவோம். சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சங்கடப்படக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜோசியம் சொல்றேன்னால நான் கடவுள் கிடையாது. எனக்கும் கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும். எல்லாமே இருக்கும். எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிக்க தான் செய்றாங்க. என்ன எனக்கு அந்த கஷ்டம் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு அது தெரியாது. அவ்வளோதான் உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம். ஸோ, அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படாம, ஃபர்ஸ்ட்டு இதுலருந்துலாம் நம்ம மீண்டு வந்துருவோம்ன்னு சொல்லுங்க. எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி. அத மீண்டு வரும்போது, கஷ்டம் குடுக்க கிரகங்களே, இவன எவ்வளோ அடிச்சாலும் தாங்க நம்ம விட்டுட்டு போயிரலாம். நம்ம டயர்ட் ஆயிட்டோங்கிற அளவுக்கு நீங்க தயாராகிக்கிட்டீங்கன்னா, எந்த கிரகம் ஒண்ணும் செய்யாது. என்ன அதுக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான மனசு வேணும். அது உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு. பொதுவாவே எல்லா ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணுங்க. இந்த சனி வந்து உங்கள பாசிட்டிவா சனியோடைய வேலையே ஃபர்ஸ்ட்டு என்ன தெரியுமா? பாசிட்டிவா ஹேண்டில் பண்ண விடாது.
அத மட்டும் செஞ்சுருங்க. கட்டாயம் நீங்க டெவலப் ஆயிருவீங்க. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பாதிக்காது. ஒவ்வொரு விஷயமும் ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சரி ஓகே. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது செய்யலாம் அப்படின்னு அந்த மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, சனி என்னங்க வேற எந்த கிரகத்தினாலயும் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. ஆனா அது நமக்கு வர்றது தான் ரொம்ப கஷ்டங்க. ஓகேங்களா? அத நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஜாதகமே பலிக்காது. சரிங்களா? இது என்னுடைய குருஜி சொன்னது. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுல இந்த கஷ்டங்கள் படுவாங்கன்னு இயற்கையா ஒருத்தவங்களுக்கு சொல்லிட்டு இருப்போம். அதே மாரி இன்னொருத்தருக்கு சொல்லும்போது அது பலிக்கலையே ஏன்னு கேட்டா, அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ எல்லா விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு, அது வந்து பக்குவப்பட்டு, பழக்கப்படுத்தி நம்மள கிரகங்கள் வந்து சூழ்ச்சி செஞ்சு நம்மள கைய புடிச்சு இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுலருந்து நம்ம இழுத்து விடுபட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் கிரகங்கள் பிளஸ் பண்ணிட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்யாது. ஆனா இயல்பா நம்ம வந்து அது வர்றது தான் ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் கஷ்டங்கள் இருக்கும். உங்களுக்கு 6ஆம் இடத்த பாக்குது. கடன் ரீதியா மனச கஷ்டப்படுத்துற அளவுக்கு இருக்கும். ஆனாலும் அதுலருந்து நீங்க மீண்டு வந்துக்கங்க. சில வழிபாடுகள் உங்களுக்கு என்ன தசாபுத்தி அத பாத்து பரிகாரங்கள்லாம் செஞ்சுக்கங்க. சனி சந்திரன பாக்குது. அவரு உங்களுக்கு அஷ்டமாதிபதியா இருக்கிறாரு இல்லையா? அதனால பெண் வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் வரும். பொதுவா முக்கியமா தனுசு ராசி, தனுசு லக்னக்காரங்க பெண்கள் வழி விஷயங்கள ரொம்ப கவனமா இருங்க. அவங்க கிட்ட தேவையில்லாத விஷயங்கள பேசக்கூடாது. தேவையில்லாம சண்ட போடாதீங்க. பெண்கள் அப்டின்னா, அது யாரா வேணா இருக்கலாம். உங்களுக்கு கூட வேல பார்த்தவங்களா இருக்கலாம். அல்லது அ ஏதாவது வந்து சோசியல் மீடியால பழகுனவங்களா இருக்கலாம். என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம். ஆனா பெண்கள் வழி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மரியாதை குடுத்து பழகுங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல போய் மாட்டிக்காதீங்க. அஷ்டமம் அப்படிங்கிறது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திரன் அஷ்டமாதிபதி. அவரத்தான் சனி பார்க்குறாரு. தீராத ஒரு அவமானத்த குடுத்தே தீருவாரு. அதனால அதுக்கு நீங்க ஆளாகாதீங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாரி ஃபுட் அலர்ஜி வர்றது. பரிச்சயம் இல்லாத உணவு பழக்கவழக்கங்கள தவிர்க்கணுங்க. இல்ல அப்டின்னா ஃபுட் அலர்ஜி ஆயி, அது ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு வரைக்கும் ஏன்னா 6ஆம் இடத்த பார்க்கறனால மருத்துவ விரயத்த ஏற்படுத்தி குடுத்துருவாரு. ஸோ, அதனால ஃபுட் விஷயத்துல ரொம்ப கான்சன்ட்ரேட்டா இருங்க. ஃபுட் விஷயத்துல கவனமா இருங்க. பழக்கமில்லாத கெட்டுப்போன உணவுகள் வீணா போதேன்னு உங்க வயித்துல கொண்டி கொட்டிங்க அவ்வளதான். நீங்க வீணா போயிருவீங்க. அதனால ஃபுட் விஷயத்துல ரொம்ப கவனம். உணவு பழக்கவழக்கங்கள்ல கவனம், கவனம், கவனம். சரிங்களா? ஏன்னா ஃபுட் அலர்ஜினால வெ வெ பெரிய கண்டத்தையே சந்திக்கிற மாரிலாம் வந்துரும். அதனால நான் சொல்றேன். அதே மாரி எதிரிகளுடைய ஸ்தானம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எதிரிகளுக்கு கொண்டாட்டமா இருக்கும். உங்களுக்கு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா, அத கொண்டாடுறதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. அதனால அந்த சைடுலாம் நீங்க திரும்பாம உங்களுடைய ஃபோக்கஸ்ல கவனமா இருங்க. உங்களுக்கு உத்தியோகத்துல நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அங்க உங்கள குறை சொல்றதுக்குன்னே வருவாங்க. சில சூழ்நிலைகள்ல பேசுங்க. சில சூழ்நிலைகள்ல கடந்து வர பழகிக்கங்க. எல்லா சூழ்நிலைகளுமே பேசாம இருக்க முடியாது. சில சூழ்நிலைகள்ல கடந்து வந்து பழகிக்கங்க. அதே மாரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வந்து பெரிய லெவல்ல சாதகத்த எதிர்பார்க்க முடியாது. பொதுவா குடும்பத்துல ரொம்ப அமைதியா போங்க. உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட கணவன், மனைவி கிட்ட அனுசரிச்சு போங்க. இல்ல அப்டின்னா புரிஞ்சுக்காம கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துலாம் வரும். அப்போ பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதனால மனக்கவலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி நீங்க இருக்கக்கூடிய வீடுல வந்து பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்கு. இது வந்து கடன் வாங்கியாவது ஒரு லோன் போட்டாவது வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால தயவுசெய்து வீடு வாங்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, நீங்க அதுக்கு போயிருங்க. கடன் அப்படிங்கிறது உங்களுடைய வருமானம் ரூ. 100 இருந்துச்சுன்னா, நீங்க போடக்கூடிய லோன் ரூ. 30 தான் இருக்கணும். சரிங்களா? நீங்க வரக்கூடிய வருமானமே ரூ. 100 இருக்குது. நான் ரூ. 60 போடுறேன், ரூ. 90 போடுறேன்லாம் போட்டுறாதீங்க. ரூ. 100 உங்களுடைய வருமானம்னா ரூ. 30 தான். ஓகேங்களா? அது ரூ. 30 தான் என்ன செய்யணும்? லோன் போடணும். அதுக்கு மேல நீங்க போட்டீங்க அப்டின்னா மாட்டிக்குவீங்க. மேக்ஸிமம் வந்து கடன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல கவனத்தோட இது பண்ணுங்க. ஆனா ஒரு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு ஒரு எம்எல்ஏ போஸ்ட் கிடைக்கலாம். அதிலேயே நீங்க ஜெயிச்சிரலாம். அதிலயும் என்ன ஆகலாம்? ஒரு அமைச்சராகவும் ஆகலாம். தனுசு ராசியில அரசியல்வாதிகள் இருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு பதவி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்கு. இந்த சனி உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்ப குடுப்பார். அரசியல் வாழ்க்கைக்கு பிரம்மாண்டத்த ஏற்படுத்தி குடுப்பாரு சனி. சனி வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்து சனி அப்படின்னா, அதுக்கு சில பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள்லாம்
பண்ணிக்கணும். ஆனா, உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது தான். ஓகேங்களா? நீங்க வந்து குடும்பத்தில வந்து கொஞ்சம் பொறுமையாவும், நிதானத்தையும் கடைப்பிடிக்கணும். சுறுசுறுப்பா இருந்துக்கங்க. அப்போ வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்புகள ஏற்படுத்தாது. ஆனா காமனா வந்து உங்களோட ஹெல்த்ல ரொம்ப இதா கவனமாக இருந்துக்கங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல வந்து பார்த்தீங்கன்னா, கவனம் இல்லாம போகும். படிப்புல ஒரு சின்ன பிரேக் ஆகும். அல்லது நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. இந்த மாரி அமைப்புகள்லாம் குடுத்துரும். கல்வி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சனி மந்த நிலைய குடுத்துருவாரு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இல்ல அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரவே வராது. தனுசு ராசியில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அவங்கள குழந்தைகள நல்ல நிலையில தயார் பண்ணிக்கங்க. இல்ல அப்படின்னா, எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. நீங்க கவனிச்சு அவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொல்லுங்க. ஆனா, பொருளாதார சேர்க்கை அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு உறுதியாக உண்டு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.